நிலாவும் சோழனும் பிரியக்கூடாது. நிலா சோழன் கூட சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நிலாவுக்கு வந்துட்டு லாயர் வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஹியரிங் இருக்குது வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே சோழன், நிலா, சேரன் 3 பேருமே பீகார் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க. போயிட்டு சந்தாவ கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க. ஒரு 6 மாதம் டைம் கேட்டு வந்திருப்பாங்க. அதாவது நகையும் பணமும் சேரன் சம்பாரித்து கொண்டு போய் கொடுத்து அதுக்கப்புறமா சந்தாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக சம்மதம் வாங்கியிருப்பாங்க. இது வந்து பீகாரில் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது சோழன் வந்துட்டு என்ன நிலா நாளைக்கு ஹியரிங்க்கு வர சொல்லியிருக்காங்க கோர்ட்டுக்கு. மாதம் மாதம் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் நம்ம தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம்ல, பேசாமல் நம்ம சொல்லிடுவோமா இந்த தடவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சேரன் இருந்துக்கிட்டு, என்னப்பா சொல்கிறான் இவன், கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாண்ணே, நாங்கள் பீகாரில் இருக்கும்போதே எனக்கு லாயர் வந்து கமலா மேடம் வந்துட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, ஹியரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வாரம் எப்படினாலும் கோர்ட்டுக்கு போகணுண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்பா, அதான் நீ சோழன் கூட சேர்ந்து வாழலாம்ல, இந்த தடவை போய் சொல்லிட்டு வந்துடலாம்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, அதெல்லாம் சரியாக வருமா அப்படின்ட்டு கேட்கும்போது, உடனே சோழன் இருந்துட்டு, என்ன நிலா நீ இப்படி சொல்கிற, இப்போ இத்தனை நாளாக நீ என்கிட்ட பேசினது சந்தோஷமாக இருந்தது எல்லாமே சும்மாவா, நான் இல்லைன்னா நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி சொன்னேன், எனக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என் கூடவே வந்து நின்ன, இதெல்லாம் சும்மாவா நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வேற இது வேற சோழன், நீங்கள் வந்து எனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்காக ஏதாவது பண்ணணும்ல, அப்படி தான் நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் உங்களுக்கு உதவியாக வந்து நின்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சேரனா இருந்துட்டு, என்ன நிலா இப்படி சொல்கிற, ஏற்கனவே என்னோட கல்யாணத்துக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு நாள் கூட நான் உன்கிட்ட ப்ராமிஸ் கேட்டேன்ல, நீ கூட சொன்னேல்ல, நான் வந்து இந்த குடும்பத்தை விட்டு போகவே மாட்டேனே, உங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொன்னேன்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நான் இந்த குடும்பத்தை விட்டு போகிறேன்னு நான் சொன்னேனா, நான் போகவே மாட்டேன், இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேனே, ஆனால் என்னால் சோழன் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நிலா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, உன்னால் நான் எதுக்கு கஷ்டப்பட போகிறேன், நீ என் கூட சேர்ந்து இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமே, உனக்கு என் லவ் புரியலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது சோழன் அப்படின்னு சொல்லும்போது சோழன் வந்துட்டு ஒரு மாதிரியாக மனசு கஷ்டமாகி ரூம்குள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறமா சேரன் வந்து நிலா கிட்டே பேசுகிறாங்க. ஏன்பா சோழனை பிடிக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தனே, போன தடவை கோர்ட்டில் எனக்கு விவாகரத்து வேண்டாம், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா சொன்னார், நான் யோசிக்க கூட இல்லை, அப்படியே வேமா சொல்லிட்டாரு. இந்த தடவை சும்மா கொஞ்சம் நேரம் சீண்டி பார்க்கலான்னு தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நானும் போய் விவாகரத்து வேண்டான்னு தான் சொல்லுவோன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாப்போம் அடுத்து கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.